இது என்ன ஒரு வேடிக்கைன்னா, நாங்கள் எழுதினதெல்லாம் தப்பு, நாங்கள் எல்டிடியோட சப்போர்ட்டர். ஒருத்த கேட்டான், நீ எல்டிடி மெம்பராக இருக்கியா, அவங்க தான் உங்களுக்கு கொடுத்தாங்களாம் கேட்டான். ஜெயின் கமிஷனில் ஆதாரமே நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட் தான். ஒரு கிரிமினல் ப்ராசிக்யூஷன், ஒரு என்கொயரி கமிஷனில் ஆதாரமும் போலீஸ் கொடுத்தது எங்கள் ரிப்போர்ட் தான். என்னோட ஹிந்து ரிப்போர்ட்டும் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸும் இதான் எவிடன்ஸு. ஸோ போலீஸ் பண்ண வேண்டிய வேலையை நாங்கள் பண்ணோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஹிந்து போன்ற பத்திரிகைகள் எப்பவுமே எதையுமே சில பேர் சொல்லுவாங்க, இன்னும் ரொம்ப லேட்டாக செய்தி வரும், இன்றைக்கி செத்து போனால் 3 நாள் தான் வரும். அது தவறு. உண்மையை ஆராயாமல் போடக்கூடாது. கன்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு செய்தி இப்போ இந்துவில் வந்ததுன்னா கண்ணை மூண்ட நம்புறதுக்கு காரணம், நான் சொல்கிறேன் இந்து அந்த காலத்து இந்து, அதில் வர நியூஸ் கன்ஃபார்மாக இருக்கும், நம்பணும். அந்த செய்தி நம்பகத்தன்மை முக்கியம்னு நம்புகிற ஒரு அலுவலகத்தில் ட்ரைனிங் எடுத்ததுனால அவங்களோட நோக்கம் எனக்கு தெரியும். நாளைக்கு வேறு ஏதாவது ஆகிப்போச்சுன்னா இன்னும் மன்னிப்பு போட முடியாது. அதனால் அவங்க 2-3 வாட்டி யோசித்து பண்ணி அதுக்கப்புறம் என் மேலே தைரியம் வந்தது. நான் சொன்னேன், சார் சந்திரசேகர் தான் கொடுத்தார், நீங்கள் ஒன்றா கேட்டுக்கோங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு நம்பிக்கை வந்து சரி. அப்புறம் எவ்ரி டே ஒரு ஸ்கூப் கொடுத்துட்டே வந்தேன். அப்போ பத்திரிகை உலகமே கொஞ்சம் ஆடி போச்சு. இந்த லெவலில் ஒரு இந்து பண்ணுமா? ஏன்னா இந்துனா ரொம்ப கன்சர்வேட்டிவ் பத்திரிகை, ஒரு வாரம் கழிச்சு நியூஸ் போடுற பத்திரிகைன்ற இமேஜை உடச்சி இந்துவாலும் பண்ண முடியும், எங்களால் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ண முடியும். அப்போ இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பற்றி என்னை யூனிவர்சிட்டிலாம் பேச கூப்பிட்டாங்க, பல நாடுகளில் கூப்பிட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் அப்போ இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. எனக்கு இது ஐடியா விதைச்சதே கால் பான்சன் அண்ட் பாப் வுட்வர்ட். அதனால் இதை பண்ண முடிஞ்சது. அது இன்று வரைக்கும் என்னோடய கேரியரில் பேசப்படும். எனக்கு பிறகும் பள்ளிக்கு எவ்வளோ ஜேர்னலிசம் காலேஜில் ஜேர்னலிசம் சொல்லிக் கொடுக்குற பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் இதை ஒரு பாடமாக வச்சுருக்காங்க. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இந்துவில் எப்படி ராஜீவ்காந்தி கொலையை கண்டுபிடிச்சாங்கன்ற ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம்னு நான் கருதுகிறேன்.